ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸ் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ saree ஷாப்பிங் எதுக்குன்னா, வரலட்சுமி விரதம் வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து saree வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் அதுக்கப்புறம் அத்தையும் அதுக்கப்புறம் தம்பியும் சேர்த்து 4 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ எப்போவுமே நாங்கள் வந்து ஒசூரில் தான் வந்து saree வந்து எடுத்துகிட்டு இருப்போம். பட் இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு வந்து ஸோ ஆனைக்கல்ல வந்து எடுத்தோம். ஸோ இங்கே வந்து இது வந்து ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் இல்லை நாங்கள். பட் எங்கள் மாமா அவங்க எல்லாம் வந்து இங்கே தான் வந்து போவாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் சொன்னாங்க, போங்க அங்கே நல்லா இருக்க கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒசூரை விட எங்களுக்கு இது வந்து நியர்பை, ஸோ அதனால தான். அண்ட் இங்கே வந்து எங்கள் மாமாவோட ஒய்ஃப் வந்து க்ரீன் வித் பிங்க்கில் வந்து கேட்டிருந்தாங்க saree. ஸோ அதனால தான் வந்து க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த 3த்தில் தான் ஏதோ ஒரு saree எங்கள் அத்தை வந்து எடுத்தாங்க. அது என்ன சாரின்னு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அம்மா வந்து இந்த ஒரு இந்த சாரியில் எடுக்கிற அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்குல்ல. பட் ஃபைனலி இதில் தான் ஏதோ ஒரு saree எடுத்தாங்க. அண்ட் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் என்ன சாரியாக இருக்கும்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து எப்போவுமே வந்து நாங்கள் வந்து ஒசூரில் தான் எடுப்போம். எப்படின்னா அம்மா, அதுக்கப்புறம் சித்தி, இன்னொரு சித்தி, பெரியம்மா, இந்த 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 மாதிரி 4 பேரும் போயிட்டு saree வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. பட் இந்த வாட்டி எல்லாருமே வந்து ஒரு பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, பெரியம்மாவும் சித்தியும் வந்து இந்த வாட்டி இந்த ஃபெஸ்டிவல் வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு சித்தியும் அம்மாவும் தான். இன்னொன்று என்னென்னா, சித்தி வந்து கொஞ்சம் தூரமாக வந்து வீட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இல்லை. ஸோ அதனால தான் அம்மா வந்து இங்கே நியர்பை ஆனைக்கல்ல எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட் இந்த க்ராசரி ஷாப்பிங் வந்து இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடியே ஷாப்பிங் எல்லாமே முடிச்சிட்டோம், க்ராசரி ஷாப்பிங்ஸ். பட் லாஸ்ட் மினிட்ல சம் ஐட்டம்ஸ் வந்து தேவையாக இருந்துச்சு. அதை வந்து வாங்கிட்டு, அண்ட் இந்த ஒரு ப்ளவுஸ் பீசஸ் இது எதுக்குன்னா, தாம்பூலம் வந்து ஒரு 9 மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த ஃபெஸ்டிவலில் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் பீஸ் ஆகட்டும் அண்ட் பேங்கிள்ஸ் அந்த எனக்கு தேவையாக இருந்துச்சு. அண்டு சில இந்த சாம்பிராணி இது எல்லாமே வந்து அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னா, இந்த பலகாரம் செய்கிறது. இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிளி எல்லோரும் வந்து செய்வாங்க. நாங்கள் வந்து செய்வோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில ஐட்டம்ஸ் வந்து நான் செஞ்சேன். அதில் இது ஒன்று. ஸோ இது பேர் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ இது வந்து எப்படின்னா, காலையில் ஷாப்பிங் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா, க்ளீனிங் குக்கிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஈவினிங் போல் செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் நானும் என் தம்பியும் வந்து வெளியில் கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயர்லி வைஸ் எப்படின்னா, லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாமே எப்படின்னா, லைக் சித்தி வீட்டில் தான் எல்லோரும் 4 பேரும் சேர்ந்து ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருப்போம். ஸோ அப்போது வந்து எதுவுமே தெரியாது. ஓகே 4 பேரும் சேர்ந்து ஒரு ஐட்டம் செஞ்சால் எதுவுமே அந்த ஒரு டயர்ட்னஸ் ஆகட்டும் எதுவுமே தெரியாது. பட் இந்த வாட்டி எல்லா பலகாரமும் நான் தான் செஞ்சேன். ஸோ என்னென்னு தெரியல, பட் ஏதோ செய்யணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் தான் செஞ்சேன். அதனால் ஸோ ஈவினிங் போல் எப்படின்னா, வீட்டில் வந்து க்ளீனிங் இருக்கும், குக்கிங் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ஈவினிங் போல் நான் வந்து இது வாங்கிட்டு வந்துட்டேன். லைக் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வாங்கிட்டு வந்துட்டு நைட் போல் லட்டு செஞ்சேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் லட்டு செய்கிறேன். சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஒசூர் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். ஃப்ளவர்ஸ் எப்போவுமே அந்த மாலை, அந்த அம்மனுக்கு போடுற அந்த மாலை வந்து ரெடிமேடாக வாங்கிடுவோம். பட் இந்த வாட்டி நானே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த மல்லிப்பூ வந்து வாங்கிட்டு வந்தேன். அது கூடவே ஒரு 2 லோட்டஸும் வந்து வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இன்னும் சில பலகாரம் ஐட்டம்ஸ் வந்து செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் அண்ட் இன்னும் சில ஐட்டம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்து ஐட்டம்ஸ் தேவையாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் ரிப்பீட். அது என்ன, வீடு க்ளீன் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் இன்னும் சில ஐட்டம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ டோட்டலாக நான் இந்த வாட்டி வந்து 9 ஐட்டம்ஸ் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே அதோட ப்ளேஸில் வந்து வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வேலையாக வந்து இன்னொரு ரெசிபி தான் ட்ரை பண்ணேன்.
ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி லைக் ரவா லட்டு தான் வந்து நானும் அம்மாவும் சேர்ந்து தான் செஞ்சோம். ரவா லட்டுனா ஏன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சோம். ஏன்னா இந்த தாம்பூலத்துக்கு வந்து வரவங்களுக்கு எல்லாமே அம்மா வந்து இந்த பலகாரம் எல்லாமே ஒன்றொன்னா போட்டு வந்து தருவாங்க. அதில் ரவா லட்டு வந்து சிலருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் அவ்வளோதான். அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சோம். ஸோ அதனால் நானும் அம்மாவும் சேர்ந்து 2 பேரும் இது வந்து செஞ்சோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதும் நான் செஞ்சேன். தெரியல. நான் செஞ்சேன். பட் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு நிஜமா. அண்ட் நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து நான் வந்து இந்த அதிரசம் வந்து அதை வந்து நான் வந்து அதை ஃபுல் வந்து காட்டல. பட் பாருங்கள், இதுவும் நான் தான் செஞ்சேன் ஃபுல் கம்ப்ளீட்டாக. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே நல்லா வந்திருந்தது. அண்ட் இதுக்கப்புறம் அந்த சிசமி லட்டு அதுவும் நான் தான் வந்து செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் இது எல்லாமே ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குது என்னன்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த வரலக்ஷ்மிக்கு வந்து என்னென்ன செஞ்சோம், அந்த லாஸ்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பிஃபோர் ஃபெஸ்டிவல் அந்த நைட் வந்து என்னென்ன செஞ்சோம், எப்படியெல்லாம் வந்து அந்த ஐடலில் வந்து எப்படியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எப்படியெல்லாம் வச்சோம் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.